நேரம் துதிப்போம். ஹalleluya hallelujah 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 hallelujah. கிருபைக்காய் நன்றி, இரக்கத்திற்காய் நன்றி அப்பா, தயவிற்காய் நன்றி ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம். ஹalleluya hallelujah. நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, கிருபை நிறைந்தவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவரே, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே, மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரே, காணக்கூடாதவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, மை துதிக்கிறோம். வெண்மை சிவப்புமானவரே, 10,000 பேர்களில் சிறந்தவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஏசப்பா, ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. ஐயா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஏசப்பா, ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஏசப்பா, ஆராதனை 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 ஆராதனை. ஏகோவாரஃபா ஏகோவாரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவாரஃபா ஏகோவாரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஏசப்பா, ஆராதனை 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 ஆராதனை. ஏசப்பாமை சோத்திரிக்கிறோம். அந்த நாள்ல கூட பாமை துதிக்கிறோம். ஆண்டவர், என்னை மறித்து நீங்க வெளிப்படுங்கப்பா. அது கரமுள்ள கிருபை தயவு இருக்கட்டும். வருகிற அனைவரையும் ஆண்டவரை கூட்டு சேர்க்க கிருபை கொடுப்பீராக. கரமுள்ள கிருபை தயவு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்துல கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
இந்த நாளில கூட உங்களுக்கு மறுபடியும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கான வார்த்தை என்ன வார்த்தையை கொடுக்கிறார் என்றால், ஆண்டவருக்கு எதை கொடுத்தாலும் முழுவதாய் கொடுங்கள், முழு மனதோடு கொடுங்கள். நிறைய பேர் நம்ம இதை சொன்னோன்னு உடனே நம்ம தசம பாகத்தை பத்தியோ காணிக்கையை பத்தியோ நம்ம பேச போறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க. பழைய ஏற்பாட்டுல தசம பாகம் அப்படிங்கிறது ஆபிரகாம் காலத்துல இருந்து வந்துட்டு இருக்குது. ஆனா புதிய ஏற்பாட்டுல என்ன தெரியுமா சொல்றாரு? ஒருவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, அவன் மனதின் ஏவினபடியே என்ன பண்ணுங்க, கொடுங்க. அப்போ புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை உடைத்து அடுத்தது போறப்போ, உன்னை நான் 10ல் 1 பங்குன்னு சொல்லி சுருக்கிறதுக்கு நான் விரும்பல. நீ முடிஞ்சா முழுசுமா கொடு. காணிக்கையை பத்தி நான் மறுபடியும் பேசல. அதுதான் நான் சொல்றேன். தசம பாகத்தை குறித்தும் பேசவில்லை. உன்னை முழுவதுமாய் கொடுங்கள் ஆண்டவருக்கு. பாருங்க, இப்போ ஒரு முழுவதுமாய் கொடுங்கள் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஜெப நேரம் இருக்கு நமக்குன்னு. ஆண்டவருக்கு என்ற ஒரு ஜெப நேரம் இருக்கு, நம்ம வைத்திருக்கிறோம். அந்த ஜெப மணி நேரத்தை, அந்த மணி நேரத்தை, அந்த ஜெபத்தை ஆண்டவருக்கு மாத்திரம்தான் கொடுக்கும். உடனே என்ன 24 மணி நேரமும் ஜெபிக்கணுமா அப்படின்னு அப்படி சொல்லல நானு. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெப நேரத்தை முழுவதுமாய் ஆண்டவருக்கு கொடுங்க. அதுல யாருக்கும் பங்கு கொடுக்காதீங்க. பாருங்க, என்னுடைய பாஸ்டர் விக்டர் ஹாப்டே அவர்கள் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி இதை சொல்லுவார். என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க உங்க வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப யாரோ உங்க பாஸோ இல்ல உங்களுக்கு ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு ஆள் வரும் பொழுது, அவருடைய தட்டுல பாதி தோசையோ இல்ல முக்கா இட்லியையோ வச்சு நம்ம கொடுக்க முடியுமா? நல்லா கவனிங்க. ஒரு மதிக்கப்படத்தக்க நபர் வரும் பொழுது அவருக்கு ஒரு பாதி தோசையை, பிஞ்ச ஒரு தோசையோ இல்ல முக்காவாசி இருக்கிற இட்லியையோ வச்சு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நம்ம என்ன பண்றோம்? தரோங்க. அவருக்கு கொடுக்க வேண்டிய கணம் அது முழுவதுமா என்ன பண்ணணும்? அப்படி சப்போஸ் யாருக்கு தெரியுமா நீங்க பார்ஷியலா கொடுப்பீங்க? மிச்சம் மீதி இருக்கிறது, மீந்ததை யாருக்கு தெரியுமா கொடுப்பீங்க? ரோட்ல அம்மா, தாயே அப்படின்னு கேட்கிறவனுக்கு தான் என்ன பண்ணுவீங்க? "அப்பா என்ன மீதி இருக்கு பாரு. அந்த ஸ்வீட் பாக்ஸ்ல மீதி இருக்கிற கொஞ்சம் ஸ்வீட் இருக்கு பாரு. அத எடுத்து என்ன பண்ணு? போய் குடு." அப்படின்னு சொல்றது யாருக்கு அப்படின்னா, நம்ம இம்பார்ட்டன்ட்ன்னு நினைக்காத ஆட்களுக்கு தான் நாம அப்படிப்பட்ட காரியங்களை கொடுப்போம். அப்போ நம்ம ஆண்டவருக்காய் சில காரியங்களை கொடுக்கும் பொழுது, ஆண்டவருக்காய் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவருக்காய் நம்முடைய நேரத்தை அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவருக்காய் நம்முடைய செலவு பணத்தை நாம கொடுக்கும் பொழுது, ஆண்டவருக்காய் நாம் ஊழியம் செய்யும் பொழுது, நாம் அதை முழுவதுமாக கொடுக்க வேண்டும். நாம் அப்படி முழுவதுமாய் கொடுக்கலன்னா என்ன யோசிப்போம் தெரியுமா? ஆண்டவர் என்ன தெரியுமா யோசிப்பாரு? நாம் இவனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவன் அல்ல. இன்னொன்னு என்ன தெரியுமா? அந்த கொடுக்கிற அரை தோசையும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நமக்கு இங்க மரியாதை கிடையாது. அப்படி மரியாதை இருந்திருந்தா அவன் ஃபுல் தோசை கொடுத்திருப்பான். அவன் அரை தோசை கொடுத்ததுனால மரியாதை கிடையாது. அதனால இங்க சாப்பிடுறது நமக்கு வேண்டாம் அப்படின்னு ஏஞ்சு போயிடுவாங்க. பாருங்க, நம்ம ஆண்டவருக்கு எப்படி தரோம்? பாதி பாதியா தரோமா? என்ன பண்றோங்கிறத நம்ம யோசிக்கணும். அடுத்தது அவங்க என்ன தெரியுமா யோசிப்பாங்க? ஒருவேளை அவங்களுக்கு கொடுத்தேன்னா, ஒரு நாள் நீ என்கிட்ட நிப்பல்ல இந்த மாதிரி. நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்ததுனால தானே நீ அரை தோசை கொடுத்து என்ன அவமானப்படுத்துற. நீ ஒரு நாள் என் வீட்டுக்கு வருவ. அப்போ நான் என்ன பண்றேன்? பாருங்க, எப்பவுமே இப்படி ஆண்டவர் யோசிக்க மாட்டாரு. ஆனா என்னைக்குமே நீங்க அவரை கையேந்தி நிக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நமக்கு எல்லா விஷயத்தையும் தருகிற ஆண்டவருக்கு நாம் திருப்பி தரப்போகிறது ஏதோ ஒரு பார்ஷியலா, ஏதோ ஒரு ஓரமா, சர்ச்சுக்கு வந்துட்டோமே, ஐயோ 2 மணி நேரம் இருக்கணுமே சர்ச்சில் அப்படின்ட்டு கொடுக்காதீங்க ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு முழு மனசா கொடுங்க. அந்த அந்த ஸ்திரீ காணிக்கை போடும் பொழுது நல்லா கவனிங்க. மற்றவர்கள் எல்லாம் அவர்களுடைய பங்குல இருந்து எடுத்து கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் ஆயிரக்கணக்கில் வீட்டுல வச்சிருக்காங்க. அதுல இருந்து 50 ரூபா போடுறாங்க, அதுல இருந்து 100 ரூபா போடுறாங்க, அதுல இருந்து 1000 ரூபாய் போடுறாங்க.
ஆனா இந்த ஸ்திரீ ரெண்டு காசு எடுத்துன்னு வந்தா. அந்த 2 காசு எடுத்து என்ன பண்ணா? போட்டா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஸ்திரீயை தான்பா நான் பார்க்கிறேன். ஏன்னா அவளுக்கிட்ட இருக்கிற பரிபூரணத்தை அவ கொடுத்துட்டா. இதுக்கு மேல அவகிட்ட இல்ல. அப்ப ஆண்டவரால் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டும் என்றால் காணிக்க போடுங்கன்னு சொல்லல. உங்ககிட்ட இருக்கிற காரியத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது முழு மனதாய் கொடுங்க. உங்களுடைய டேலண்ட் ஆண்டவர் கொடுக்கிறப்போ முழு மனசா கொடுங்க. முழுசா அவருக்கு கொடுங்க. பாதி உலகத்துக்கு, பாதி ஏசப்பாக்கு, பாதி வீட்டுக்கு. No. பாருங்க, ஒண்ணு நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. 2வது டேக்கன் அஸ் கிராண்டடா எடுத்துக்கிறோம். ஆண்டவர் நம்ம ஆண்டவர் தானே அப்படின்னு எடுத்துக்கிறோம். 3வது நாம் தேவனை அவமானப்படுத்துகிறோம். ஒரு மனுஷனுக்கே நம்ம அப்படி கொடுக்க மாட்டோம்ன்றப்போ எப்படிங்க ஆண்டவருக்கு நம்ம பார்ஷியலா கொடுப்போம்? பாருங்க, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல வசனம் சொல்லுது, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு அவர் கட்டளையிட்டார். அண்ணாள் மனம் கசந்து அழுவுறா, ஒரு காரியத்துக்காக அழுவுறா. அது வரைக்கும் மலடி மலடி மலடின்னு கூப்பிட்டு அவளை அசிங்கப்படுத்தின அவளுடைய சக்காலத்தியா இருக்கட்டும், மற்றவர்களா இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும், பிள்ளை இல்ல, குழந்தை இல்ல, விண்ணப்பம் பண்றா, அழுவுறா. ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றான். முழுவதுமாய் அவளுக்கு வந்த ஆசீர்வாதம், அவளுக்கு மொத்த நிந்தையும் நீக்கப்பட்ட, மொத்த நிந்தையும் அவன் மேல இருந்து நீங்குச்சுங்க அந்த ஆசீர்வாதத்துல. ஆனா அவன் அந்த ஆசீர்வாதத்தை தக்க வச்சுக்க விரும்பல. அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்கு கொடுத்தா அதற்கு பிறகு பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கறதுனால என்னைக்குமே தாழ்ந்து போக மாட்டோம். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பணமா இருந்தாலும் சரி, நேரமா இருந்தாலும் சரி, ஐயோ நம்ம நைட்டு நம்ம நேரத்தை கொடுத்தோம் அப்படின்னா காலையில நம்மளால வேலை செய்ய முடியாது, இப்படி எல்லாம் யோசிக்க கூடாது. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல நைட்டு நீங்க முழிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு பலனை ஆண்டவர் கொடுப்பாருங்க. அடுத்த நாள் காலைல எழுந்திரிக்கும் போது ஒரு பலனா இருக்கும், நைட் நீங்க ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு. இதே நீங்க நைட்டு வேற விஷயத்துக்காக முழிச்சிருங்க, அடுத்த நாள் காலைல டயர்டா இருக்கும். இப்பெல்லாம் ஃபுட்பால் சீசன், நேத்து எல்லாம் நைட் 2:30 மணி 3 மணி வரைக்கும் மேட்ச், காலையில ஏஞ்சா டயர்டா இருக்குது. ஆனா இதே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணி பாருங்களேன், அடுத்த நாள் ஏந்திரிக்கும் போது ஒரு பலன் கிடைக்கும். அப்போ ஆண்டவர் இந்த சாமுவேலை கேட்கவே இல்லை. பாருங்க, நல்லா கவனிங்க. நம்ம ஆண்டவருக்கு கொடுப்பது என்பதை ஆண்டவர் கேட்டு பெற்றுக்கொள்வது கிடையாது. ஆண்டவர் ஜென்டில்மேன். ஜென்டில்மேன்னா என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இல்ல நீ பண்ணுப்பான்லாம் சொல்ல மாட்டேன். அவர் ஒரே தடவை எழுதிட்டார் வேத வசனத்துல, இதுதான், இப்படித்தான். அதை பார்த்து நம்ம தாங்க ஆண்டவருக்கு கொடுக்கணும். என்னைக்குமே ஆண்டவர் உங்க வீட்டு கதவை தட்டுவார், கதவு திறந்துட்டு உள்ள வர மாட்டார். நீங்க கூப்பிட்டீங்கன்னா வருவார். கம்பல் பண்ணி செய்ய வைக்கிற தெய்வமே கிடையாது. ஆண்டவர் சாமுவேலை கேட்டாரா அண்ணாள் கிட்ட, நான் உனக்கு குழந்தை கொடுக்குறேன், நீ அவனை ஆலயத்துக்கு எனக்காக என்ன பண்ண கொடுத்துடு சொன்னாரா? சொல்லல. ஆனால் அண்ணாள் அவனை முழுவதுமாய் கொடுத்து விட்டார். முழுவதுமாய்னா எப்ப தெரியுமா? தன்னுடைய அந்த குழந்தை பால் மறந்த நேரத்துல எடுத்துன்னு விட்டுட்டான். அந்த பிள்ளைக்கு அம்மானா யாருன்னு தெரியாது, அந்த பிள்ளைக்கு அப்பானா யாருன்னு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், நான் ஆண்டவர்கிட்ட அவனை கொடுக்க போறேன், முழுசுமாய் கொடுக்க போறேன். இப்படி முழுவதுமாய் கொடுத்த சாமுவேல் என்ன ஆனாரு தெரியுமா? எத்தனை ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார். 2 மிகப்பெரிய ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார், சவுலையும் தாவீதையும். அவர் என்ன பண்ணாரு? நியாயாதிபதியாய் இருந்தார்.
அப்ப இந்த முழுவதுமாய் கொடுப்பது என்பது ஆண்டவர் அதை வச்சு என்ன பண்ண போறாரு? ஆண்டவர் நீங்க நம்ம கொடுக்குற காணிக்கையை வச்சு அவர் என்ன பண்ண போறாரு சொல்லுங்க? இல்ல ஆண்டவருக்கு நாம நீதியா நியாயமா நடந்து ஊழியம் பண்ணதுனால அவருக்கு என்ன லாபம் இருக்கு? ஆண்டவர் உங்களுடைய என்ன செய்றீங்கன்னு பாக்குறாருங்க. சொல்லி ஒரு காரியத்தை கொடுத்தா அது ஒரு நல்ல விஷயமே கிடையாதுங்க. இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவருக்கு சாப்பாடு போடுங்க, சாப்பாடு போடுங்க. இல்ல எனக்கு எங்கங்க என்னங்க இவ்வளவு நேரம் வந்தா சாப்பாடு கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டு போடுறது நல்ல விஷயம் இல்லைங்க. வந்தா நம்மளா போடணும், நம்மளா கொடுக்கணும். இப்ப ஆண்டவர் எதையுமே கேட்க மாட்டாருங்க. நம்ம கொடுக்கணும். சாமுவேல கேட்கல ஆண்டவர் அன்னாள் கிட்ட. அவளா என்ன பண்ணா? கொடுத்தா. அடுத்தது ஆபிரகாம். ஆபிரகாமை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். நிறைய விஷயங்களை பேச வேண்டாம். ஆனா இந்த இடத்துல அவர்கிட்ட ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு டவுட். நிறைய பேர் நினைப்போம் அவர் பிள்ளைய பலியா கேட்டார்னு. இல்ல, ஆண்டவர் என்ன தெரியுமா எதிர்பார்த்தார்? என்னுடைய அன்பை அவன் முழுவதுமாய் வைத்திருக்கிறானா? என்மேல் வைத்திருந்த அன்பை அவன் முழுசா வச்சிருக்கானா? வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை. நான் இதை ஏற்கனவே நான் உங்களுக்கு எடுத்திருப்பேன். பாருங்க, 3 டைட்டில் கொடுக்கிறாரு ஈசாக்குக்கு. உன் புத்திரனும் உன் ஏகசுதனும். இது கரெக்ட். என்ன? அவன் புத்திரன் தான், அவன் ஏகசுதன் தான், ஒரே ஒரு பையன் தான், அவன் தான் புத்திரன். ஆனா 3வது ஒரு வார்டு யூஸ் பண்றாரு, நேசகுமாரனும் ஆகி. இந்த ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் மேல பயங்கர அன்பா இருந்திருப்பான் இந்த ஆபிரகாம். இல்ல, ஆண்டவர் மேல பயங்கர அன்பு. ஆண்டவர் சொன்னோன்னு ஊரை விட்டு ஓடி வரான். நீ உன் ஜனத்தை விட்டு, உன் தகப்பன் வீட்டை விட்டு, உன் இனத்தாரை விட்டு வெளியே வா. வரா ஆண்டவரே, எனக்கு சொத்து வேணாம், சுகமும் வேணாம், நான் வந்துட்டேன், நீங்க சொன்னோன்னு வந்துட்டேன். அவ்வளவு அன்பு. ஆண்டவர் சொல்றார், நீ கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உனக்கு கொடுப்பேன், நடப்பா. நீ எவ்வளவு தூரம் நடக்கிறே நான் உனக்கு இந்த தேசத்தை தரேன். நடக்கிறான் பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அன்பு அவர் வைக்கும் பொழுது திடீர்னு அவனுடைய வாழ்க்கையில ஒரு குழந்தை வருது. ஈசாக்கு 100 வயசுக்கு அப்புறம் பிறந்த ஒரு பிள்ளை. இந்த பிள்ளைய கொஞ்சறான். அந்த பிள்ளை மேல ரொம்ப அன்பா இருக்கிறான். அப்படியே கொஞ்சம் என்ன ஆகுதுன்னா, நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஆண்டவரோட. நான் ஒரு கற்பனையா சொல்றேன், இதெல்லாம் வேதத்துல இல்ல. ஒரு 100 வயசுக்கு பிறகு ஒரு பிள்ளை பிறக்குது அப்படின்னா, அந்த அப்பா தகப்பன் இந்த குழந்தையோட நேரம் ஸ்பெண்ட் பண்றான். ஒரு நாளைக்கு 5 ஹவர் ஆண்டவர் கூட பேசிட்டு இருந்தவன் இப்ப 4 ஹவர் பிள்ளைங்க கூட விளையாண்டுட்டு இருக்கான், குழந்தை கூட விளையாண்டுட்டு இருக்கான். 1 ஹவர் தான் ஆண்டவரை தேடுறான். ஆண்டவர் பாக்குறாரு, என் மேல உள்ள அன்பு குறைஞ்சிருச்சோ? அத நேரா கேட்கலாம் ஆண்டவர். என்ன நேசிக்கிறியா? உன் பிள்ளைய காட்டுல என்ன நேசிக்கிறியா? அதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறது ஆண்டவர். அப்பதான் சொல்றாரு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிட என்ற ஒரு வார்த்தை கூட. அடுத்த வசனம், ஆண்டவரே எதுக்குப்பா? ஆண்டவரே ஏன்பா? ஆண்டவர் நீங்க தானே கொடுத்தீங்க. ஒரு வார்த்தை கேட்கலைங்க. அதுக்கு 22:2 ஆண்டவர் போங்கிறார். 22:3 ஆதியாகமம் 22:3 ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டினான். ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட திருப்பி பேசலைங்க. ஏன்பா இந்த மாதிரி பண்ணீங்க? ஏன்பா இந்த மாதிரி? நான் உங்களாலதான் நான் அந்த தேசத்தை விட்டு வந்தேன். என் தகப்பன் வீட்டை விட்டு நான் வந்தேன். என் ஜனத்தாரிட்ட விட்டு வந்தேன். என் சொத்து பத்து எவ்வளவு வந்துச்சு தெரியுமா? அதெல்லாம் விட்டுட்டு வந்தேனே. சீஷர்கள் சொன்னாங்களே, நாங்கள் வலைகளை எல்லாம் விட்டு உம்மை பின்பற்றினோமே. பெரிய பெரிய இந்த வேலை. அதுவே கிழிஞ்சு போன வலையையும் ஒரு போட்டையும் வச்சிருந்தாங்க. அதை விட்டுட்டு வந்தா மாதிரி அவரு சொல்றாங்க, நாங்க வலையெல்லாம் விட்டுட்டு வந்தோமே. அந்த மாதிரிலாம் ஆபிரகாம் என்ன பண்ணல? பேசல. சொல்றாரு, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து சேனங்கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் ஈசாக்கையும்
கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். பாருங்க, இதுதாங்க அன்பு. ஆண்டவர் இந்த அன்பை தாங்க எதிர்பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் அட்ரஸ் பண்றாரு ஈசாக்கு. எப்படி தெரியுமா அட்ரஸ் பண்றாரு? ஆபிரகாம் கிட்ட, உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் நீ அவன் எனக்காக பலி கொடுத்ததில்ல, உன் விசுவாசத்தை நான் அறிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரியுமா போயிருச்சு? அந்த நேசகுமாரன்கிற வார்த்தை இருக்காது. ஏன்னா அவர் வச்ச டெஸ்ட், என்ன காட்டிலும் நீ அவனை நேசிக்கிறியா, என்கிட்ட இருக்கிற அன்பு நீ பரிபூரணமா என்கிட்ட கொடுக்குறியா, இல்ல மாத்தி கொஞ்சம் பிள்ளைகிட்டையும் கொடுத்துடுறியா? அவரிடத்துல முழுவதுமாய் அன்பு செலுத்தணும். அவரிடத்துல முழுவதுமாய் அன்னாளை போல ஒப்பு கொடுக்கணும். ஆபிரகாமை போல முழு அன்பு. இந்த முழு அன்பு தாங்க ஆண்டவர் கேட்குது. பாருங்க, அதுக்கு பிறகு ஏசாயா புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு நல்லா தெரியும், உசியா ராஜா மரணம் அடைந்த காலத்துல வரும்பொழுது அந்த காலகட்டத்துல திடீர்னு சொல்றாரு, இந்த பரிசுத்த காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஏசாயா சொல்றாரு, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். அப்போ ஒரு சத்தம் கேக்குதுங்க. என்ன தெரியுமா கேக்குது? பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான்? ஆண்டவர் சொல்றாரு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான்? இந்த சத்தம் நம்மை பார்த்தும் இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. யாரப்ப நான் அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாய் போவான்னு ஆண்டவர் கேட்கல, யார் நமது காரியமாய் போவார். நம்ம நினைக்கிறோம் நிறைய பேர் ஆண்டவருக்காக ஊழியம் பண்றோங்க, ஆண்டவருக்காக ஊழியம் பண்றோம், ஆண்டவருக்காக. இது நமது காரியம். ஆண்டவர் சொல்றாரு, இது என் காரியம் கிடையாதுப்பா, நீ செய்யற ஊழியம் நமக்கு, நம்ம ஷேர், ஆண்டவரோட ஷேர் பார்ட்னர் நம்ம. அதனாலதான் ஊழியக்காரர்கள் என்னைக்குமே ஒடிஞ்சு போனதே கிடையாதுங்க. ஊழியக்காரர்கள் பட்டினி கிடந்தாங்க. ஊழியக்காரர்களுக்கு இது குறைவுபட்டது. சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்த பட்டினியா கிடக்கு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சொல்றார், நமது காரியமா யார் பார்ப்போம்? அப்ப சொல்றாரு, அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன். இந்த இதோ அடியேன் இருக்கிறேங்கிற வார்த்தை என்ன தெரியுமா? என்ன நான் முழுவதுமா கொடுக்குறேன், என்ன நான் முழுவதுமாய் கொடுக்குறேன். அதுதான் இந்த காரியத்துக்கான அர்த்தம். என்னை முழுவதுமாய் நான் கொடுக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடந்தது. என்ன தெரியுமா? அந்த சேராபின் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையில பிடித்திருந்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். இப்ப நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை ஆண்டவருக்கு முழுவதுமாய் கொடுக்கணும். முழு அர்ப்பணிப்பு, அன்னாலை போல, ஆபிரகாமை போல முழு அன்பு, ஏசாயாவை போல ஒரு முழுவதுமான ஒரு பரிசுத்த வாழ்க்கை ஆண்டவர் எதிர்பார்க்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வாழ்கிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை அல்ல. வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, இல்ல என்னைக்காவது நம்ம உபவாசம் இருக்கிறோமோ அன்னைக்கு மட்டும் வாழும் ஒரு பரிசுத்த வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் எதிர்பார்ப்பது 365x24, 365 நாளும் 24 மணி நேரமும் ஆண்டவர் நம்மிடத்துல பரிசுத்த வாழ்க்கை எதிர்பார்க்கிறார். யாரோ பார்க்கும் பொழுது வாழ்கிற வாழ்க்கை அல்ல, தனிப்பட்ட ஒழுக்கத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஓ, அடுத்தது பாக்குறீங்க அப்படின்னா, அடுத்தது வசனம் எல்லாம் வேணாம், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். யாக்கோபு ஆண்டவரோடு பொழுது விடியும் அளவு போராடு, முழு பலத்தையும் இழக்கிறார். அதுக்கப்புறம் சொல்றாரு, இதுக்கு மேல என்னால முடியாது. முழு பலம் ஆண்டவர் கேட்கிறது. ஒரு சின்ன வயசுல நாங்க ஒரு டிராமா போட்டிருப்போ, வாழைப்பழம் வியாபாரம் பண்றவர்கிட்ட ஒருத்தர் போய் கேட்பார், வாழைப்பழம் கொடுப்பா அப்படின்பார். அவன் என்ன பண்ணுவான்னா, வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு வாழைப்பழ தோலை கொடுப்பான். இப்ப இந்த வாழைப்பழங்கிறது என்ன அப்படின்னா,
உங்களுடைய வாலிப வயசு, உங்களுடைய ஒரு நல்ல திடகாத்திரமான உடல் இருக்கும் பொழுது, நல்ல ஆண்டவருக்காய் ஓடுகிற நாட்கள் தான் அந்த வாழைப்பழம் மாதிரி. நம்ம பல நேரங்கள் என்ன தெரியுமா பண்றோம்? இந்த வாழைப்பழ இந்த நாட்கள்ல, வாலிப நாட்கள்ல நல்ல உலகத்துக்காய் வாழ்ந்து விட்டு, எப்போடா நம்ம உடம்பு டயர்ட் ஆச்சு, இதுக்கு மேல நம்மளால ஓட முடியாது, ரொம்ப ஓட முடியாதுன்னா, அப்போ பைபிள் எடுக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. உங்களுடைய முழு பலத்தை ஆண்டவருக்காய் கொடுக்கும். இந்த வயசுல ஆண்டவருக்காய் ஓடாம, கை வலிக்கு, முட்டி வலிச்சுட்டு, நிறைய பிரயாணம் பண்ண முடியல பிரதர், ஊழியம் பண்ண முடியல பிரதர், கண்ணு சரியா தெரியல பிரதர், காது ஒழுங்கா கேட்கல, முழங்கால் போட முடியல, ஏந்திரிக்க முடியல, இப்படி எல்லாம் சொல்லி ஊழியம் பண்ற நாட்கள் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். இப்ப ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்றாரு? முழு பலத்தை என்ன பண்ணிருக்காரு? தந்துரு. முழு பலத்தையும் கொடுங்க ஆண்டவருக்கு. அதுதான் நான் ஆரம்பத்துல பாடின முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு இதயத்தோடு. ஆண்டவர் பார்ஷியலா கேட்கிற ஆண்டவர் கிடையாது. நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட் சொன்னது சொல்றேன். உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருந்தாருன்னா, அவருக்கு நீங்க அரை தோசை கொடுத்தீங்கன்னா, அது எவ்வளவு ஒரு அவரை அவமதிப்பதற்கு ஈடா இருக்குல்ல. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததை நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது 100% கொடுக்கணும். அது அவரிடத்துல இருந்து பெற்ற பணமா இருக்கலாம், அவரிடத்திலிருந்து பெற்ற அன்பா இருக்கலாம், நம்மை ஊழியத்துக்காய் ஒப்பு கொடுக்கிறதா இருக்கலாம், இல்ல நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையா இருக்கலாம், நம்முடைய பலனா இருக்கலாம், நம்முடைய இருதயமா இருக்கலாம், நம்முடைய சரீரமா இருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முழுவதுமாய் கொடுக்கிறது. ஆண்டவருக்கு இருக்கிறதுலே பிடித்த பலி என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல சர்வாங்க தகன பலி. சர்வாங்க தகன பலினா என்ன தெரியுமா? சர்வம் பிளஸ் அங்கம். சர்வம்னா முழுவதும். சர்வம்னா என்னது? முழுவதும். அங்கம்னா முழு மாம்சம். அந்த பலியை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்களுடைய முழு மாம்சமும் ஆண்டவருக்காய் தகனிக்கப்படும். ஏதோ கொஞ்சம் இந்த காரியத்தை மட்டும் நான் வச்சுக்கிறேன் ஆண்டவரை, இந்த மாம்ச காரியங்கள் மட்டும் என்கிட்ட இருக்கட்டும், உண்மைதான் நான் தேடுறேன், உமக்கு தான் நான் நேரத்தை செலவழிக்கிறேன், ஆனா இந்த ஒரு பகுதி மட்டும் என்கிட்ட இருக்கட்டும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்காய் ஒரு பார்ஷியலா சில காரியங்களை கொடுக்காதீங்க, பகுதியா கொடுக்காதீங்க. ஆண்டவருக்கு எதை கொடுத்தாலும் முழு மனசோட கொடுங்க. அது காணிக்கையா இருக்கட்டும், தசம பாகமா இருக்கட்டும், உங்களுடைய உழைப்பா இருக்கட்டும், உங்களுடைய சபைக்கு நீங்கள் செய்கிற காரியமா இருக்கட்டும். சபைக்கு சார் போடுறீங்களா? சந்தோஷமா போடுங்க. சபையை கிளீன் பண்றீங்களா? சந்தோஷமா பண்ணுங்க. சபையில மெசேஜ் எடுக்கிறீங்களா? சந்தோஷமா முழு மனதோடு பண்ணுங்க. எல்லாமே முழு மனதோட, முழு இருதயத்தோட, முழுவதுமா ஆண்டவருக்கு கொடுங்க. ஆண்டவர் மிக முக்கியமான ஆள். உங்களுடைய வாழ்க்கையில அவர் இல்லைன்னா நம்ம இல்லை. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.